மலையில முளைச்ச காளான் அது பேசுதா ப்ரோ? காளான் சாடுறா. மேட்ச்ல எங்களை கீழே அடிக்கிறாங்களா? ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்களான்னு பாக்கலாமா? நான் சவால் விடுறேன். சவால் விடுறா, கமான். கான்ஃபிடன்ஸ் போடுறேன், நான் உனக்கு கான்ஃபிடன்ஸ் போடுறேன், பாத்துடலாம். பண்றா சாக வடிமானா முடிக்கப்பட்டது பொட்டி அடிச்சு வராங்க. மாலனா அம்மா கொடுத்தாது பொட்டி வச்சு கிடுபிடு கிடுபிடு இசாவா இவ்வளவு வன்மமா இருக்கான். வெறியா இருக்கு. என்ன இது? அங்க போடுறா. நாம குடிப்பா குடிப்பா குடிப்பா. எதுக்கு 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 எதுக்கு? ஓ ராக்கி பைட் தின்னு. இல்லப்பா அன்னைக்கு பழிவாங்க ஜெயிக்க போன வாரம் வாரல டீம் வெட்னஸ்டே ரிவெஞ்ச். ஐயோ பொட்டில இருந்து புல்லட் எடுத்து சொல்றான். சீரியஸா நான் இப்ப கூட என்ன ராக்கி பை டீம்ல இருந்துட்டு ஏன் இவ்வளவு இப்போதான் யோசிக்கிறேன். போன வெட்னஸ்டே தின்ரோ தேடி வந்து அடிச்சாங்க. நான் இருக்கா இப்ப இவங்க ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி அவன் பண்ணாங்கல்ல, அதுக்கு பழி வாங்குதல். ரைவல்ரி நான் சும்மாவா வாரென்றால் ரைவல்ரி என்றால் வா. 2 கனவு உடைக்கப்பட்ட தருணம், 1 பாயிண்ட் உடைக்கப்பட்ட தருணம். கில்லி சுற்றுலா போட்டுக்கிட்டு பொட்டியா இருந்தது. கிஸ்ஸா இவ்வளவு பெரிய ஹீரோனா இப்பதான் முதல் வாட்டி பாக்குறேன். யார பார்த்து அவங்க டீம்ல 2 பேரை டோனியாக ஆளவரம் செய்தான், செய்தான், ராடுக்கை ஆளவரம் செய்தான். வரலாறே விட்டது. ராடிக் ப்ரோ பொட்டிய சாக்கோ ப்ரோ பொட்டிய 2 பொட்டியும் பக்கத்துல வச்சு அலைஞ்சு பார்த்து எல்லா புல்லட்டையும் போடுறோம். ஆனா போன வெட்னஸ்டே தின் ப்ரோ ஜெயிச்சிருக்க வேண்டியது. எப்போ? போன வெட்னஸ்டே. ஆமாமா போன வெட்னஸ்டே. ஆமாமா இவங்க வாண்டட போய் ரைவல் எடுத்து தோத்தாங்கல்ல, கடைசியா விட்டு அடிப்பாங்க. இல்ல விட்டு அடிப்பாங்க. இவனை யாரு இவனை ஜெயிக்க வச்சிருவாங்க. யார் ஸ்பார்க்கிஸ்ல ஜெயிக்க வச்சிருவாங்க. நான் இருக்கா துரத்தி போய் அடிச்சு ஸ்பார்க்கிஸ்ல ஜெயிக்க வச்சிருவாங்க. ஆமா ஆமா 2.0 எங்கயோ மச்சமே இல்லனே. எங்கயோ மச்சடா. கிசா வந்து சூத் அடிச்சிட்டா. சூத்தடிக்கப்பட்ட தருணம். கிசாவை கூப்பிடுங்க. எல்லாம் கிசா கூப்பிடுறாங்க. காசுக்குதான் என்ன கிசா கக்கிட்டிய வன்மத்தை கரக் பிறகு நீயா கிசா? உண்மையாலுமே எதனால கிசா? நாங்களும் என்ன வீட்ல தானே ப்ரோ இருந்தோம், வந்து குத்துனாங்கல்ல ஸ்கிரீன் ஸ்னைப் பண்ணி. புரியல என்ன? அதே மாதிரி நாங்க வெட்னஸ்டே நாங்க தான் ப்ரோ லீட்ல இருந்தோம். போன வெட்னஸ்டே ஆமா வந்து குத்துனாங்க, ஞாபகம் இருக்கு அந்த டபுள் பான்ல. ஆமா ஜெயனி இவனுக்கு போய் அனுப்பிச்சு விட்டு ஜெயனி ஒருத்தரை ஜெயிக்க வைக்க கஷ்டப்பட்டு விளையாட்டு இருக்கேன் ப்ரோ. சோலோ யார் ஹெல்ப் இல்லாம இங்க ஒருத்தர் ஜெயிக்க வைக்க 3 பேர் ஆடி கொடுக்குறாங்க. அதுதான் ஓ கக்கிட்டா வன்மத்தா. வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக் கிசா. அப்ப என்ன போர் அறிவிக்கப்பட்டதா? 2.0 அகைன்ஸ்டா அடிதான் இனிமேல. இந்த வாரம் 2 வின் தான் நாங்க உங்களுக்கு மேல. அப்படியா? இன்னொரு கிசா இப்படி சொல்லிட்டா கீழே இறங்கிடுவா ப்ரோ. ஆமா சூப்பர்ரா. வெரி 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 வெரி. என்ன கிசா நீயா கிசா? இது சூப்பர்ரா. உங்க டீம் ஃபோர்த் பண்ணி யாரு? சாட் சோஜி. ஓகே டுவோ நாளைக்கு டுவோ இருக்கு சரியா? 1 பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் 2 மேட்ச் சன் ஆயிரு போல நாளைக்கே எடுக்க பாரு. அப்புறம் வந்து நாளைக்கெல்லாம் டீம் அப் கிடையாது சரியா? நாளைக்கெல்லாம் டீம் அப் வைலேஷன் எதுவுமே கிடையாது. ஃபேரா தான் விளையாடணும். ஓகே பாய் கைஸ் பாய். வெரி வெல் பிளேட். இன்னொரு வாட்டி சொல்லு. 2 மேட்ச் கீழே இருக்கு. நான் முன்னாடி போயிருவேன்னு 2 மேட்ச் போயிட்டே இருக்கும். ஓகே வெரி குட் கிசா. You deserve it. Very nice. Hello. Nah, Ivri.
நேத்து மலையில முளைச்ச காளான் பேசுது. நான் 3 வருஷமா ஸ்பாய்லர் ஆடிட்டு இருந்தேன். எனக்கு ஆட தெரியாதா? என்ன நான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறேன் ப்ரோ. நான் ஜெயிக்கிறதுக்கு ஆட போறது இல்ல. ஆம்பளையா இருந்தா வந்து 4v4 எடுக்க சொல்லுங்க. பாய் போட்டா டிக்கி காட்டிட்டு ஓடுற டீம் அது. வாய் பேசுறாரா? நான் காட்டுறேன் ப்ரோ யாருன்னு. அவ்வளவுதான் இவரி டூவோ வார இவரி இருக்கு. நாளைக்கு இது கிடையாது, தீமை கிடையாது. நாளைக்கெல்லாம் ஃபேரா தான் விளையாடணும் சரியா? இல்லைன்னா வயலேட் பண்ணிடுவோம், மொத்தமா அனுப்பிச்சிருவாங்க. நாளைக்கெல்லாம் சொல்லிடுவேன் நானு. மலையில முளைச்ச காளான் அது பேசுதா ப்ரோ? காளான் சாடுறா எங்களை கீழே அடிக்கிறாங்களா? ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்களான்னு பாக்கலாமா? நான் சவால் விடுறேன். சவால் விடுறா, கமான் பாத்தலாம் ப்ரோ. பாத்தலாம், ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்களான்னு பாக்கலாம். பாக்கலாம்டா. இது அவன் கூப்பிடுறான். அவன் ஜெயிக்கிறது காடுன்னு சொல்லுவீங்க நீங்க. ஆமா, பின்ன நீ ஜெயிக்கிறதா? நான் ஜெயிக்கிறதுக்கு ஆட மாட்டேன் ப்ரோ. நான் ஜெயிக்கிறதுக்கு ஆட மாட்டேன் ப்ரோ. ஜெயிக்கிறதுக்கு 2 பாயிண்ட் கீழே போயிருண்டா. பரவாயில்ல, போட்டோம். டீமை கலைச்சுக்கோங்க. நான் வேற டீம் எடுத்துக்கிறேன். 2.0 வேணாங்கிறேன். நான் வேற 2.0 தான்ன்ற நானு. வேற டீம் கொடுக்க மாட்டேன். ஸ்பாய்லர் ஆடுவேன், கொடுக்க மாட்டேங்கிறேன். என்ன பண்ணுவீங்க? இங்க இருந்து ஆடிக்கோ, இங்க இருந்து ஆடிக்கோ, ஒண்ணும் தப்பு இல்ல. இங்க இருந்து ஆடிக்கோ, பாக்கலாம் ப்ரோ. கமான் ஐவரி ப்ரோ. ஒரு 4v4 வந்து சொல்லு காளான் நீ வந்து டயரை சுட்டுட்டு இருக்குது. உனக்கு கான்ஃபிடன்ஸ் போடுறேன். நான் உனக்கு கான்ஃபிடன்ஸ் போடுறேன். பாத்தலாம். அங்க பாரு, சிங்கம் வந்துட்டா. அப்போ அவ்வளவுதான். ஐவரி கிசா உன நேத்து படிச்ச காளான் சொல்றான்டா. நீ காளானா? மதன் ப்ரோ, பொட்டி சுட்டதுக்கு மட்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மதன் ப்ரோ. ஓகே ஓகே. ஆளு சொல்ல வேண்டியதானே, நேரம் பொட்டி சொல்ல வேண்டியதானே. பொட்டி சுட்டு சுட்டு முடிச்சானே ப்ரோ. பொட்டி மட்டும் தான் மிச்சம் இருந்ததுங்க. ஓகே 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 ஓகே. ஐவரி நீ அடிக்கலையா? ஐவரி இனிமேல் உன்னை ஜென்மத்தால ஜெயிக்க விட மாட்டேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம். நாங்க இனிமேல் ஜெயிக்கிறதுக்கு ஆட மாட்டோம் ப்ரோ. அவ்வளவுதான். பாத்தலாம் ப்ரோ. 4v4 வாங்க. அடிப்பேன்றீங்கல்ல, வாங்க. 4 பேரை கூப்பிட்டாங்க. பாத்தலாம் நீங்களா நாங்களா ப்ரோ. அவங்க ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல எங்களை கீழ ஸ்லாட் 1க்கு போலையே ப்ரோ. நீங்க இப்ப ஸ்லாட் 1ல இருக்கீங்க. நாங்களாச்சும் ஸ்லாட் 1ல இருந்தோம். போறதுக்கு வக்கில்ல உங்களுக்கு. நாங்க ஜெயிக்கல, நாங்க தோக்கல ப்ரோ. நாங்க ஸ்லாட் 1ல இருந்தோம். சொல்லுங்க. ஒரு நாள் எடுத்து மதன் ப்ரோ கணக்கு. மதன் ப்ரோ நோட் புக் வச்சிருக்கீங்கல்ல? நோட் புக் வச்சிருக்கீங்கல்ல? சொல்லுங்க. 2 டீமுக்கு கணக்கு போடுங்க. 2 டீமுக்கு கணக்கு போடுங்க. பாத்தலாம். 2 டீமுக்கு கணக்கு போடுங்க. கணக்கு போடுறாரு. நோட் புக் வச்சிருக்கேன். இன்னொன்னு நாங்க ஸ்லாட் 1ல இருந்திருக்கோம் மதன் ப்ரோ. ஆமாமா, இருந்திருக்கீங்க. அதுக்கு அப்புறம் பொங்கல்ல 2 டிராஃபி நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். ஆமாமா, 2 டிராஃபி ஜெயிச்சிருக்கீங்க. உண்மைதான். மதன் ப்ரோ, நீங்க தான் சொன்னீங்க பிரசன்ட் டே தான் ஸ்லாட் 1ல இருந்தோம். ஆமா ப்ரோ, பிரசன்ட் டேல எங்க கால் கடியில தானே இருக்கீங்க நீங்க ப்ரோ. அதுதான் சொல்றேன் ப்ரோ. கால் கடியில தானே ப்ரோ இருக்கீங்க. கால் கடியில தானே இருக்கீங்க. 2 மேட்ச்ல எங்க இருக்கீங்களா? பாக்கலாம் ப்ரோ. நீங்க வந்து சொல்லுங்க. நீ வந்து 20 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்க ஃபர்ஸ்ட். தெரியும். ஓகேவா? சொல்லுங்க. வந்து 2வது வாரம் தான் ஜெயிச்சிருக்க. 21வது மேட்ச் தான் ஜெயிச்சிருக்க நீ ஃபர்ஸ்ட். ஆர்பி மிஷன் முடிச்சிருக்காரு வார்ல டயரை சுட்டு. இருடா, நீ தான்டா கேட்ட நோட் புக் அமைதறா. கிசா நீ வந்து 20 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்க. 21வது மேட்ச் தான் ஜெயிச்சிருக்க. ஓகேவா? சொன்னாலுமே நான் ஸ்லாட் 1ல இருந்திருக்கேன் ப்ரோ. அதுக்கப்புறம் தின் டீம்ல சேர்ந்து 35வது மேட்ச் ஜெயிச்சிருக்க. சரியா? அதுக்கப்புறம் 46வது மேட்ச் ஜெயிச்சிருக்க. அதுக்கப்புறம் 59வது மேட்ச் ஜெயிச்சிருக்க. 57வது மேட்ச் ஜெயிச்சிருக்க. 64வது மேட்ச் ஜெயிச்சிருக்க. நீ தொடர்ந்து 36 தடவை தோக்கல. தொடர்ந்து 36 தடவை நீ தோக்கல. தொடர்ந்து 36 தடவை தோத்தது வந்து 2.0 தான். நீ கிடையாது. நீ வந்து நடுவு செய்திருக்க. ஸ்லாட் 1ல இருந்திருக்கேன். அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அது அருமைதான். ஷார்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. நான் பேசுவேன். ப்ரோ, சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க ஒரு டீம் வச்சு விளையாட்டு இருக்காங்க. அதுலயும் நான் ஜெயிச்சு கொடுத்தது ஒரு வீக். அது இது வேறயா? நீ ஜெயிச்சு கொடுத்திருக்கியா? ஓகே. அது கணக்கு. நீங்க ஒரு தடவை ஜெயிச்சு கணக்கு தானே மதன் ப்ரோ? கணக்கு தான். பாருங்க மதன் ப்ரோ, டிவிடிஎஸ்லயும் ஒரு வின்னுனா, இந்த 2.2ல நான் ஒரு நாள் விளையாடும் போது ஒரு வின். அப்படி பார்த்தா நான் எல்லாத்தையும் மொத்தமா சேர்ந்தா இவங்களும் கீழே தான் மதன் ப்ரோ இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு கீழே யாரு மதன் ப்ரோ இருக்கா? கிசா டீம் ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ, எங்களோட டிக்கிக்கு கீழே யார் இருக்கா? மதன் ப்ரோ கிசா டீம் இறக்குறீங்களா? நீங்க ஜெயிக்கிறீங்களான்னு பாக்கலாம். கிசா டீம் வெயிட் பண்ணுங்க. ஐவரி ப்ரோ, நீங்க சீசன் டே 1ல இந்த டீம் வெச்சு 36 33 முட்டையா புடுங்கிட்டு இருக்கீங்க. நான் எவ்வளவு டிராஃபி வச்சிருக்கேன்? நீங்க எவ்வளவு டிராஃபி
ப்ரோ நீங்க டுவோ டிராஃபிலாம் வச்சு என்னதுங்க ப்ரோ? சரி ஸ்குவாட் டிராஃபி நான் 2 வச்சிருக்கேன். நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க உங்க பேர்ல? நாங்க வச்சிருக்கோம் ப்ரோ. அப்படிலாம் இல்ல. சரி ப்ரோ பாத்துலாம், இனிமேல் பாத்துடலாம். நீங்களா நாங்களான்னு ஏன் இப்ப சவால் விட மாட்டீங்க? நான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். சவால் விடணும். நான் சவால் நீங்களே விடுறேன் bro. 36 பாத்துக்கலாம். peak இந்த 2 மேட்ச்ல கீழே இறக்குறாங்களா மதன் ப்ரோ? பாத்துடலாம் ப்ரோ. சரி அவன் ஆர்பி மிஷன் முடிச்சிட்டு இருக்கேன். 36 தடவை தொடர் தோல்விக்கு என்னன்னு கேக்குறான் பாரு. நாங்களாம் தோத்தது இல்ல, நீங்க ஏன் அப்ப இப்படி தோக்குறீங்க? நான் டீம்லயே இல்லையா? அப்போ 15 மேட்ச் நான் டீம்லயே இல்லையே. என்ன ஒரு புது கதையா இருக்கு. அப்படி பார்த்தா டீம் டீம் இல்ல. ஏய், இதெல்லாம் bro, இனிமேல் பாத்துடலாம். நாங்க இனிமேல் ஜெயிக்கிறதுக்கு ஆட போறது இல்ல bro. ஐவரே, நீ ஜெயிக்கிறதுக்கு ஆள்னா நீ வந்து ரேஸ்ல வின்னிங் ரேஸ்ல இருக்க, இவனுமே வின்னிங் ரேஸ்ல இருக்கான். நான் ரேஸ்லயே இல்லன்ற பாத்துடலாம். டிஸ்ட்ராக்ஷன்ல மாட்டிக்க. பிடிஎஸ் ஜெயிக்கட்டும் பரவாயில்ல. பிடிஎஸ் எங்க ஜெயிப்பாங்க? மொபைல் பிடிஎஸ் தான் லீடிங்ல இருக்கு. 2 அவங்க தான் ஜெயிப்பாங்க. பரவாயில்ல பாத்துடலாம் ப்ரோ. பாத்துடலாம். ஐவரி இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி தெரியல உனக்கு. ஐவரி இரு நான் சொல்றேன். இதுதான் bro. ஐவரி எனக்கு என்னோ இந்த பக்கம் கை காட்டி அந்த பக்கம் பிடிஎஸ் போற மாதிரி இருக்கு. தின்ன வச்சு ப்ரோவோக் பண்றாங்க. மைண்ட் கேம் ஆடுறாங்களா ஐவரி? ஐவரி மைண்ட் கேம் ஆடுறாங்க. ஐவரி பிடிஎஸ் குறுக்குள்ளி பண்ணது வர பண்றாங்க. எனக்கு வின்னே வேணாம். சரி பாத்துக்கோ, என்னால ஏதோ கெஸ் பண்ண முடியுது. கணிப்பின் கடவுள் ஏதோ இந்த கை காட்டி அந்த யாரோ போறாங்க மாதிரி இருக்கு. பாத்துக்கோ அவ்வளவு. அந்த அடுத்த வாரம் எனக்கு பிடிஎஸ் ஸ்லாட் ஒன்று வந்துடும் தோணுது. இல்ல ப்ரோ நாங்க ஜெயிக்கிறதுக்கு ஆட போறது இல்ல. நீ ஜெயிக்கிறதுக்கு ஆடுறா, ஏன்டா வைப்படுற? ஸ்பாயிலர் ஆடுறது மேட்டர் கிடையாது. நான் ஸ்பாயிலர் தான் ஆட போறேன் bro. ஸ்பாயிலர் அடி 2.0 ஒண்ணுமே இல்லாம ஏற்கனவே 36 தொடர்த்துல பரவாயில்ல கலெக்ஷன் 2.0 பேரே வேணாங்கற. எனக்கு ஐபிடிஎஸ் னு பேர் கொடுத்துருங்க, நான் பாத்துக்கறேன். ஐபிடிஎஸ்னா மட்டும் போய் ஜெயிச்சிருவியா? ஐவரி டீம்னு கொடுத்துருங்க. நான் ஜெயிக்கிறதுக்கு ஆட போறது இல்ல bro. பாத்துடலாம். சரி போ. நீ என்ன பாவண்டா 2.0 ரசிகர்லாம் கதறிடுவாங்கடா. அவங்க இன்னும் ஒரு 2 பேர் ஜெயிச்சா அவங்க முன்னாடி போயிருவாங்க, வெற்றி நோக்கி போயிருவாங்க அவங்க. போட்டோம் ப்ரோ போட்டோம். ஆல் தி பெஸ்ட். வெட்னஸ்டேவே அந்த பயம் வந்துருச்சு ப்ரோ. அதான் ஸ்ட்ரீட் பண்ணி வந்தாங்க. ஓகே ப்ரோ எங்க வந்துடுது ப்ரோ? கொல்ல பக்கமா இப்ப எங்களுக்கு கிச்சன் பக்கமா எங்க வந்துடுதோ சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க ப்ரோ, நானும் பிராமணன் தான். ஏய் அமிதா இதெல்லாம் இழுக்க கூடாது, அடிச்சு பிடிச்சிருவேன் நாயே. நோ அங்க ஐவரியும் பொட்டி சுட்டுருப்பேன். அப்படியே ஏய் அவனே வெறியிட்டு இருக்கான், நீ அவனை இன்னும் வெறியிட்டு இருக்க. ஏய் ஐவரி ப்ரோவோக் பண்றான். ஐவரி ஒண்ணு வேணுமே வாண்டடா ப்ரோவோக் அடிக்கறான்டா. இல்ல ப்ரோ நான் ஜெயிக்கிறதுக்கு ஆட மாட்டேன். அப்புறம் மதன் ப்ரோ சரி ஓகே மதன் ப்ரோ. அப்புறம் ஏன் ப்ரோ வெட்னஸ்டே அப்படியே தேடி ஓடி வந்தாங்க எங்ககிட்ட அடிக்க? ஜெயிக்கிறோம் லீட்ல இருக்கோம் பயம். நீங்க ஜெயிச்சீங்கன்னா அவன் ஸ்லாட்டிங் முன்னாடி போயிருவீங்களா, அவங்க ஸ்லாட் பின்னாடி வந்துரும். அதனால தான் அடிக்கறாங்க. அப்புறம் கேட்டா நாங்க லீட்ல இருக்கோம், அது இருக்கும் இது இருக்கும். 36 தோல்வி தோக்குற போது உங்களுக்கு தெரியா லீட்ல இருக்குது. அப்ப பிடிஎஸ் எம்பிடிஎஸ் இருக்குது லீட்ல. அந்த 36 விட நீ 36 என்னைய விட அதிகமா 36 சொன்னது நீதான். இல்ல இல்ல ப்ரோ இவரே நோட் எடுக்க சொன்னார்ல. ஆமா நீங்க நோட் எடுங்க மதன் ப்ரோ. டே 1 சரி ப்ரோ நாங்க எத்தனை நாள் ஸ்லாட் 1ல இருந்திருக்கோம், இவங்க எத்தனை நாள் ஸ்லாட் 1ல இருந்திருக்காங்கன்னு கணக்கு போடுங்க ப்ரோ. டே 1 நோட் எடுத்து என்ன பண்ணோம்? நாங்க எத்தனை நாள் ஸ்லாட் 1ல இருந்தோம், அவங்க எத்தனை நாள் ஸ்லாட் 1ல இருந்தாங்கன்னு சொல்லுங்க மதன் ப்ரோ. நான் ஸ்லாட் 1லயே வரல, இவன் இப்பதான் ஸ்லாட் 4ல இருக்கான். நாங்க வரல ப்ரோ. இவன் எனக்கு ஸ்லாட் 1 பண்ணனும் எல்லாம் வெச்சு ப்ரோ. இவங்க ஃபுல் டைம் ஸ்ட்ரீமர் எல்லாம் வெச்சிட்டு ஸ்லாட் 3ல உட்கார்ந்துட்டாங்க. ரோன் ப்ரோ நீங்க வந்தா பயப்படாத. ரோன் ப்ரோ ஸ்ட்ரீம் போட வேணாம்னு சொன்னது உங்களை யார்? ஸ்ட்ரீம் போட வேணாம்னு சொன்னது ப்ரோ நான் என்ன சொல்றேன், மெயின் பிளேயர்ஸ் வெச்சிட்டே ஸ்லாட் 3 தான் இருக்கீங்க நீங்க. ஏன் உங்க டீம் டின் ப்ரோ டம்மின்றீங்களா? அப்போ இப்பதானே வந்தேன். அவன் ஊம்பாய்டா, அவன் ஒண்ணும் ராக்கி பாய் கிடையாது. எனக்கு வெட்டி வேணாம் ப்ரோ, இனிமேல் பாத்தலாம் ப்ரோ. ஐவரி ஏன் ப்ரோ டென்ஷன் ஆற? ப்ரோவோக் பண்ணிட்டான் ரோன் ப்ரோ. நான் இனிமேல் ஜெயிக்க மாட்டேன் ரோன் ப்ரோ. பாருங்க அது தெரியும். இது வரைக்கும் நீ ஜெயிக்கல, அவனே ஏதோ இனிமேல் ஜெயிக்க மாட்டேன் ஊரே ஏமாத்தி திரியற நீ. இது வரைக்கும் இப்ப எங்களுக்கு 3 ஆமா ப்ரோ 2 வின் எங்களுக்கு ஸ்லாட் 2 ப்ரோ. எது? ஆமா 2 வின் எங்களுக்கு ஸ்லாட் 2. 2 வின். ஏய் ஏதா சொல்லிட போற. 50 மேட்ச் விளையாண்டு ஒரே மேட்ச் ஜெயிச்சிருக்க நீங்க. ஒரு வின் ஸ்லாட் 2ன்னு சொல்லிட்டு இருக்க. 50 மேட்ச் விளையாண்டு ஒரே மேட்ச் ஜெயிச்சிருக்க நீ இது வரைக்கும். 36வது நடுவுல அன்னைக்கு ஒரு மேட்ச் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோ. 50 மேட்ச் விளையாண்டு ஒரே மேட்ச் ஜெயிச்ச கணக்கு என்ன கணக்கு? மதன் ப்ரோ நீங்க ஒன்னும் சொல்லிக்கிறேன் மதன் ப்ரோ. இவங்க வெட்னஸ்டே ஜெயிச்சது எல்லாரும் ஸ்பாயிலர் விளையாடி அலைவே இல்லாத நக்குன மேட்ச் அது. ஓகேவா? அது நீங்க அவங்கள நக்கினீங்களே ப்ரோ. அவங்க உங்களை நக்கிட்டு தானே அந்த மேட்ச் நக்கினாங்க. தானே பேசிட்டு இருக்கேன். நானும் மதன் போட்டு தான் சொல்றேன் ப்ரோ. யாரடா இவர் வாய் பேசினாருன்னா நானும் பேசுவேன் ப்ரோ. எனக்கு பேச தெரியும். சரி விடு, சண்டை போடாதீங்க. கிஷா ப்ரோ இவர் நக்குனதுக்கு அப்புறம் தானே டின்னர் அவங்க நக்குனாங்க.
நக்கு நக்கு 4 பேருக்கு நக்குனார்ல நானும் பேசுறேன். அப்படி பேசினா கோவம் வரும்ல ப்ரோ. ரெஸ்பெக்டோட பேசுங்க ப்ரோ. எனக்கும் பேச தெரியும். நான் உனக்கு மேலே இவ்வளவு நான் கோவம் வருதா? அதான் சிக்கன் சாப்பிட்டுட்டாவளே உனக்கு எப்படி இவ்வளவு கோவம் வருது? இல்ல ரோன் ப்ரோ, ஒழுங்கா பேசுனது ரோன் ப்ரோ. சூடு பிடிக்கும். நான் யாரையாச்சும் எப்படியாச்சும் பேசிருக்கேனா? நக்குனாங்கன்னா என்ன ப்ரோ அர்த்தம் சொல்லுங்க ப்ரோ. நான் வயசுல பெரியவர் இருந்தானே நான் மரியாதை பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க நக்கறதெல்லாம் விடு. இப்ப ஏன் உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? ஜெயிக்க வேண்டிய மேட்ச அடிச்சு உடச்சு விட்டான். ஒத்தாளா வந்து அப்போ வருத்தம் எதுக்கு வாயில பேசுற? எதுக்கு வாயில சொல்றேன் ரோன் ப்ரோ. நான் இனிமேல் வார்ல காட்டிக்கிறேன் தான் சொல்றேன். நான் அது சொல்றேன். அப்ப கூட இவன் வந்து ப்ரொவோக்கரோட தப்பான வழியில தான் திரும்புறான். ஏன்னா இவன் வந்து 2 மேட்ச் எடுத்தா இவன் நம்பர் 1 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து இப்பதான் வந்து ஒரு சீசன் வார் ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இருந்திருக்கு இவங்களுக்கு. இவன் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா தின்ன காட்டி ஐவரிய ப்ரொவோக் பண்ணி வேற பக்கம் திருப்புற மாதிரி இருக்கு. அது ஏதோ தப்பா இருக்குடா ஐவரி அப்படின்னா யோசிக்க மாட்டான் அவன். ஐவரியே ஒரு மாஸ்டர் மைண்ட். அவன் தப்பு பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏற்கனவே தோல்வியில இருக்கான். இன்னும் தோல்வி பக்கம் திரும்பினா இன்னும் பின்னுக்கு போயிருவான். Your win is to win the season. ஆமா, வின் தான் இவரி பெரிய ரிவெஞ்ச். ஸ்பாயிலர் வந்து ரிவெஞ்ச் கிடையாது. நான் பார்க்கலாம், அவன் சீக்கிரம் பார்க்கலாம் கிடையாது. ஐவரி நீ போய் ஏன்னா நீ போய் பிடிஎஸ்ஏ ஜெயிக்கூடாம பண்ணவ நீ போய் இந்த பக்கம் திரும்பிட்டு கிசா டீம் பக்கம் திரும்பினாவே அவன் நீங்க வேற பக்கம் அவுட் நோட் ஆவறீங்கன்னு அர்த்தம். உங்களை வாண்டடா பிளான் பண்ணி திருப்புற மாதிரி இருக்கு. நீங்க யாரு நீங்க உங்களாலதான் பீட்டு ஸ்லாட் 2ல இருக்குது. ஸ்லாட் 1 போக முடியல. உன்னோட ஈகோ வேணா சாட்டிஸ்ஃபை ஆகலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே யூ வில் நாட் வின். தோத்துருவ இவரி, நீ தோத்துருவ. நீ வந்து வாரோட வின்னுக்கு விளையாடு, சீசன் வாரோட வின்னுக்கு விளையாடுவியா? போயும் கிசா பக்கம் திரும்புவியா? கிசா எங்க வர போறான்? கிசா வந்து இன்னும் 4 மேட்ச் ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் ஸ்லாட் 1க்கு போகணும். நீ 2 மேட்ச் ஜெயிச்சாவே ஸ்லாட் 1. அதுக்கும் நீ தானடா பீட் டெஸ்ட் இல்லைன்னா இந்நேரம் ஸ்லாட் 1ல 5 லீடிங்ல இருக்கும். நீ தானடா பாயெல்லாம் போட்டு ஸ்மோக்ல இருந்து அடிச்சு உள்ள விடாம அவங்கள பிளாக் பண்ணி ஜோன் பிளாக் பண்ணி ரிவெஞ்ச் எடுத்து பீட் டெஸ்ட் சிம்ம சொப்பனமா இருந்துட்டு நீ இப்போ ஜிம்பாப்வே பக்கம் திரும்புற மாதிரி இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவே அடிச்சிட்டு நீ பார்த்து உஷாரா தம்பி. உன்னை ப்ரோவோக் பண்ற வாண்டடா ப்ரோவோக் பண்றதை பார்த்தா அப்படிதான் தெரியுது. Come on, I will use your brain now. You have to look through your brain, not your eyes. கிசாவோட பிளான் வொர்க் ஆயிடுச்சு. ஆமா கிசா பிளான் பண்றவன தோணுது. சத்தியமா ரோன் ப்ரோ, நான் கேம் விளையாடுதே இந்த வார் மட்டும் தான் மதன் ப்ரோ. நான் ஏன் ப்ரோ அதெல்லாம் சரி, எதுக்கு 300 புல்லட்ஸ் இறக்கின குட்டில? அது நான் அதுக்கு ரோன் ப்ரோ, நான் இந்த டீமுக்கு வந்துட்டு மதன் ப்ரோ கிட்ட என்ன சொன்னேன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நான் அதுக்கு சாரின்னு தான் கேட்டேன். ஆமா எனக்கு என்னன்னா ரோன் இல்ல ரோன் ப்ரோ, இல்ல அப்படி யோசிக்கிறீங்களே. அவங்க அன்னைக்கு ஜெயிச்சா இவங்க வந்து முன்னாடி போயிருப்பாங்க. இவங்க ஒரு பரிதாபப்பட்ட அணிதான். இவங்களை போய் அடிச்சு ஜெயிச்சு உட்கார வைக்க அது வாரோட ஒரு இதுதான். ஆனா அதுக்கு இவங்க கோவம் கூட படக்கூடாதுன்றது வந்து எந்த விதத்துல நான் ஏன்னா கிசாவும் மனுஷன் தானே. கிசாவும் மனுஷன் தானே. I was just trying to understand எதனால அந்த 300 புல்லட்ஸ் இறக்கல. ரோன் ப்ரோ அது ஏன் தப்பு தான் ரோன் ப்ரோ. நான் அதுக்கு ஒரு ரீசனிங் சொல்றேன். 3 பேர் வச்சு ஒருத்தரை ஜெயிக்க வைக்க ட்ரை பண்றாங்க ரோன் ப்ரோ. நாங்க அங்க ஒருத்தர் விளையாட்டு இருக்கோம். இவங்க ரூல்ஸ் மாதிரியே விளையாடுறாங்க. நான் ஒத்துக்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம் சொல்லல ரோன் ப்ரோ, அது நீ சொல்லவே முடியாது இல்லையா? நான் ஒருத்தன் விளையாடுறேன்னு சொல்ல முடியாது. உன் டீம்ல யாரும் வரல. நீங்க தான் வரல. டிசிப்ளின் இல்லாத விளையாடுங்க. நாங்க ஜெயிக்கலன்னா இவங்களும் ரீட் போக கூடாதுன்னு தான் நான் அடிச்சேன் ப்ரோ. அதுக்கு நான் அது ஓகே, that is fine. நீ அவங்க ஜெயிச்சாக்க பாயிண்ட் மேல போயிடுவாங்க, பக்கத்துல இருக்கீங்க, ஓகே. ஆனா யுவர் ஸ்டேட்மெண்ட் ஆன் யாரும் வரலங்கிறது இட் இஸ் நாட் தட் ப்ராப்ளம். ஆமா, அது தப்பு. இல்ல தப்பு. நீங்க வராது உங்களோட பிரச்சனை தானே. நான் எங்களோட பிரச்சனை கிடையாது. வாரோட குரூப்ல உங்களுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்தமா இல்லையா? நான் இப்பவே ப்ரெடிக்ட் பண்றேன் பாரு என்ன ஆகும்னு. இவங்க எல்லாரும் அடின்னு அடிச்சுப்பாங்க, சட்டையை கழிச்சுப்பாங்க. ஆமா, கேப்ல திடீர்னு ஓஜி வந்து ஸ்டார்ட் பண்ணு போயிட்டே இருப்பாங்க. அடிச்சுக்கோங்க நான் வந்துட்டேன். இல்ல ஜியூஸ் வந்து உசாரா இருப்பான், அதுல ப்ரோவோக் ஆக மாட்டான். ஜியூஸ் வந்து அவனுக்கு தெரியும் ஓகே பீட்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஐவரி கமான் ஐவரி கோ ஃபார் த வின். இன்னொரு 3 வாரம் தான் இருக்கு. விட்டு கொடுத்துறாத. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு கடைசி நேரத்துல இந்த கீழே விழுந்துட்டுனா மொத்தமா கீழே விழுந்து கணக்கு தான். இவன் உள்ளூர் வானா எப்ப நினைச்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. கிசா வந்து பயங்கர குசும்போ அவனுக்கு.
ஐவரியோட மெடிசன் ஐவரிக்கே கொடுத்த மாதிரி இருக்கு எனக்கு. ப்ரோ என்னை விட மாட்டாரு ப்ரோ இவரு. எனக்கு வேற டீம் கொடுங்க, நான் என்ன ப்ரோ பண்ணுவேன்? ஏன் இந்த டீம் என்ன குறைச்சல் உனக்கு? எனக்கு வேற டீம் கொடுங்க ப்ரோ, நான் கொஞ்ச நாளைக்கு என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொள்ளாறேன். ஐவரிக்கு ஐவரி ஸ்பாயிலர் விடக்கூடாது. நெவர் நெவர். ஐவரி should not play spoiler. ரோன் ப்ரோ இந்த ஸ்பாயிலர் வரண்டா 0 பாயிண்ட் எடுப்பான் ரோன் ப்ரோ. வெறும் டார்கெட் மட்டுமே அடிப்பான், டார்கெட் மட்டுமே அடிச்சுட்டே இருப்பான். நல்லாவே இருக்கு. இப்ப இவனுங்க ஒரு பாயிண்டாவது எடுக்கிறானுங்க, அதுல வந்து டார்கெட் அடிக்கிறானுங்க. இவன் வெறும் ஸ்பாயிலர் மட்டுமே விளாடுவான். அடிக்கிட்டு விளையாடினாவா சரி ப்ரோ, எங்களை அடிச்சு என்ன ப்ரோ பண்ண போறான்? அடிக்கிட்டுனா வந்து அடிக்கிட்டோம். The world should remember you as a winner, not as a spoiler. கிசா நீ சொல்லு கிசா, வந்தா திருப்பி அடிப்பேன்னு சொல்லு கிசா. ப்ரோ நான் அது திம்பரோ லைவ்லயே சொல்லிட்டேன் ப்ரோ, வந்தா அடிப்போம் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான், வந்தா அடிப்பேன். என்ன நீ யாருமே பார்க்காத லைவ்ல சொல்லி என்ன பிரயோஜனம்? அடிச்ச மாதிரி ரோன் ப்ரோ அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ரோன் ப்ரோ அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அடிச்சு அடியில 4 தடவை அடிச்சாங்கன்னா 5வது வட்டி என்ன நடந்துச்சு பாப்பாங்க. அங்கதான் அண்டர் எஸ்டிமேட் மட்டும் பண்ணிட கூடாது ரோன் ப்ரோ. இப்பவே அடிச்சாங்க. இப்பவே பாத்தீங்களா நெஞ்சில் இடி இறக்கப்பட்ட தருணம். 2.0 நெஞ்சில இடி இறக்கலாம் கிசா, நினைச்சு பாருங்க. அவன் வேலையா The world will only remember the winners, not the spoilers. உனக்கு ஒண்ணு சொல்றேன்டா ஐவரி, நீ வின் பண்றதாண்டா ஸ்பாயிலரு. சத்தியமா ஏன்னா நீ அது நினைக்கவே மாட்டேங்கிற. நீ வின் பண்றதாண்டா ஸ்பாயிலர். எல்லாரையும் ஸ்பாயில் பண்றடா. 24 டீமும் ஸ்பாயில் பண்ணிட்ட. நீ வெறும் ஸ்பாயிலர் விளையாடுனா ஒரே டீமை தான் இது டார்கெட் பண்ணுவேன். நீ ஜெயிச்சுனா எல்லா டீமும் நீ மட்டும் தான் வெற்றியாளர். அது போல யோசி. உன்னை வந்து ப்ரொவோக் பண்றாங்கன்னு அந்த ப்ரொவோக்குன்னே அது தெரியாம நீ வந்து சின்ன பையனால ஆவற. இந்த மாதிரி சமயத்துல ரொம்ப நிதானமா இருக்கணும். உனக்கே தெரியும்ல, யாராவது ஏதாவது வேலை பண்றாங்கன்னாவே அவங்க அதுக்கு முன்னாடியே அந்த வேலையை பத்தி யோசிச்சிருக்காங்க, அப்ப வந்து பண்றாங்க அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சியை பத்தினா முன்னாடியே பிளான் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல நம்ம அப்படி ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவா தான் ஹேண்டில் பண்ணணும். அப்பதான் அது அந்த கான்ட்ரவர்சி இல்லாம பண்ணிட முடியும். அந்த மாதிரிதான் நீ உன்னை ப்ரொவோக் பண்றதே இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி பண்றாங்க. அதை நீ வந்து அதை எடுத்துக்காத, அது கன்சிடரே பண்ணாத. கோ ஃபார் தி வின். வின் தான் மிகப்பெரிய ஸ்பாயிலரே, வேற எதுவுமே ஸ்பாயிலர் கிடையாது. Between now and weekend you have got a chance to take lead. ஆமா, 3 மேட்ச் தான். அன்னைக்கு வந்து 36 மேட்ச் ஜெயிக்காத வார 5 மேட்ச்ல 3வது மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குற, ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற பொட்டன்ஷியல் இருக்கிறவ நீ போய் மறுபடியும் ஸ்பாயிலர் பக்கம் திரும்பினா மறுபடியும் 37 தோல்வி ஆகும். வேஸ்ட், டீமே வேஸ்ட் பண்ண கணக்கு. பட் இதேதான் கிசா உன் டீமுக்கும். Between you and அங்க எப்பவுமே வின்னிங் தான் ரோன் ப்ரோ. அவங்க எல்லாம் லைம் லைட்டுக்கு வரது துடிக்கிறாங்க ரோன் ப்ரோ. அவங்க எல்லாம் வாண்டடா லைவ் லைட்டுக்கு தயார். வாடா எங்கெல்லாம் யாரும் கண்டுக்கிறதே இல்ல. சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு, சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு. இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்லாத டீம் ப்ரோ, அதனால சண்டைக்கு துணியுது. அது மட்டும் சொல்லாதீங்க, ஸ்லாட் 4ல தான் இருக்கும். 2 வின் தான், மேல வந்துருவோம். நீ தூக்கு. இந்த வாரம் தூக்குவியா? இந்த வாரம் இவளை தூக்குவியா சொல்லு. இந்த வாரம் ப்ரோ இல்லங்கிற மாதிரி சொன்னேன். நான் கண்டிப்பா நான் தூக்குறேன் ப்ரோ. தூக்குவேன். நவீன் எடுத்துக்கோ. தின் இல்லனா நான் யூ கேன் டேக் நவீன். ஆனா அது நீ வந்து முன்னாடியே எடுத்தாதான் உண்டு. அதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஓகே நீ தூக்கிட்டு பேசுப்பா. 2 மேட்ச் வின் பண்ணி ஸ்லாட் தூக்கிட்டு அதுக்கப்புறம் பேசு. தூக்குவேன்னு பேசாத, தூக்கிட்டு பேசு பாப்போம். தூக்கிட்டு பேசுறேன் ப்ரோ. சரி ஓகே. ஸ்லாட் 1 ஒரே ஸ்லாட் 1ல இருக்கிற மாதிரி சொல்றாரு மதன் ப்ரோ. அதுதான் என்னால இருந்தானுங்களடா, அதுக்குவாது ஒரு மரியாதை குடுறா. இப்போ இருந்தானுங்கள ஒரு 2 நாளா. போன சீசன் நாங்க தான் இருந்தோம். நீங்க சொன்னீங்க நீ பிரசன்ட் தான் பேசணும்னு. இப்ப இவரு ஸ்லாட் 3ல தான் இருக்கு. டிபிடஸா இருந்தீங்க. கரெக்ட், டிபிடஸ் ஸ்லாட் 1ல இருந்தீங்க. அப்ப மாஸ்டர் நானே கோட்டா ஹைப்பர் சான் போட்டு பொளந்துட்டோம். ஞாபகம் இருக்கா? அப்ப ரோஜில தான் இருந்தாரு நானே. ஆமா அப்ப அந்த சீசனல் டிராஃபி யார் ஜெயிச்சா ப்ரோ? பிடிஎஸ் சீசன் டிராஃபி விடுங்க ப்ரோ. நீங்க ஏன் 3 வாரம் கீழ இருந்தீங்க? எங்களுக்கு கீழ ஏன் இருந்தீங்க? இன்னைக்கு இந்த 3 வாரம் எப்பயாச்சும் பாத்துறீங்களா ஸ்லாட்? இன்னைக்கு எங்களுக்கு கீழ யார் இருக்கா ப்ரோ? இன்னைக்கு எவனா இருக்காங்க? யாண்ட கேக்குற உனக்கே தெரியும்ல. நாளோட யார் இருக்கா ரோன் ப்ரோ? என்னது? உங்களுக்கு கீழ யார் இருக்கா ரோன் ப்ரோ? எனக்கு எப்படி தெரியும்? யாரா? எல்லாரும் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். எங்கதான் சொல்றாரு ரோன் ப்ரோ. நீங்க சொல்லிடுவீங்களா அவரு சந்தோஷமாயிடுவாராமா? அதனாலதான் பயந்துட்டு அப்படியே நெஞ்சில இருந்து உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டாரு ப்ரோ. விடிய கொஞ்ச நாள் கழிச்சு 1/2 நாள் கழிச்சு எனக்கு மெசேஜ் பண்ணுவான். ப்ரோ நான் வந்து ரொம்ப ப்ரோவோக் ஆயிட்டேன்,
தப்பு பண்ணிட்டேன். எஸ் எஸ் இல்ல, இல்ல. பிக் மிஸ்டேக். வயசு கோளாறா இருக்கு எனக்கு. பிக் மிஸ்டேக். நான் கொஞ்சம் தப்பா போயிருப்பேன். ஜாக் டேனியல்ஸ் இல்லாட்டி ஏதாவது உள்ள இறங்கிட்டா உனக்கு இல்ல அதெல்லாம் இல்ல. 140 மதன் ப்ரோ நான் ஏதாச்சும் கெட்ட வார்த்தை ஏதாச்சும் ஒரு பிளேயரை வந்துட்டு தப்பா அந்த மாதிரி ஏதாச்சும் பேசினா ப்ரோ இல்லதாங்க. அவங்க போன வாரம் அடிச்சாங்க. அப்புறம் நான் போன வாரம் அவங்க அவ்வளவு பேசினாங்க மதன் ப்ரோ. அந்த 4வது மேட்ச் நாங்க லீட்ல இருக்கோம். நான் ஒருத்த வார்த்தை ஏதாச்சும் போய் சொன்னேன் யாச்சியாச்சும். என்ன சொன்னாங்க? நான் உங்கள்கிட்ட நான் இன்னொரு क्वेश्चन கேக்குறேன் சார். என்ன நீ சொன்னாங்க? வந்து சாக்கோட கிரியேட் எடுத்து ஷூட் பண்ண, அப்புறம் ராட்ரிகோட கிரியேட் எடுத்து ஷூட் பண்ண, டோனி ஏன் எடுத்து வரல, ஐவரி ஏன் எடுத்து வரல? பக்கத்துல இல்ல, அது இங்க தூரமா இருக்கு போல. பக்கத்துல இல்லையா? ஓகே. அதாவது பொட்டி சுட்டதும் ரொம்ப ப்ரோவோக் ஆயிட்டாங்க. அவனோட கிரேட்ல இருந்து அவன் கன் எடுத்து 300 புல்லட் இறக்குறான். ஆமா எடுத்து மதன் ப்ரோ நான் வேணும்னா அந்த மேட்சை வந்து ட்ரை பண்ணி பினிஷ் கூட பண்ணிருக்க முடியும். நான் பாயிண்ட்ல தான் இருந்தேன். 22 பாயிண்ட்ல இருந்தேன். நான் 3 kills அடிச்சிருந்தேன். 20 எல்லாம் இருந்துச்சு. ஏன் எடுக்கல? நீ அதை வின் பண்ணிருந்தா இந்த மேட்ச். ஆமா ஆமா மயிர்ல வின் பண்ணுவாரோ ஒரு மயிர்ல யாரோ நீங்க வேற 4 பேர் அங்க 3 பாயிண்ட் உள்ள சூத் அடிச்சிட்டு நானி பண்ணாங்க. ஜியூஸ் ஒரே ஒருத்தன் அங்கிட்டு வந்து இது போட்டுட்டு இருந்தான். அது பேர் போட்டல் போட்டுட்டு இருந்தான். ஜியூஸ் 4 பேரும் சேர்ந்து நானி பண்ணி கொண்டானுங்க. ஜியூஸ்கே அந்த நிலைமை. இவெல்லாம் கால் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அப்பவே சதக் பண்ணிருப்பாங்க. ஏதோ அங்க வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 ஒளிஞ்சுக்கிடுச்சு. ஃபைட் வேணான்றதுக்காக ஒளிஞ்சுனால இவன் போய் அடிச்சுட்டான். உடனே வந்து அவ்வளவு பில்டப் எங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம ஓடினாங்க ப்ரோ. அங்கிட்ட இங்கிட்ட லைவ்ல பாத்தீங்க தானே? பார்த்து சரி விடுறா 2 யாரா அடிக்கல நீ அடிச்சுட்டுடா போடா என்ஜாய் பண்ற. 36 டீம் அடிச்சிருக்கோம் ப்ரோ. எண்ட் ஆஃப் தி டே இன்னைக்கு கிசா லைம்லைட்ல இருக்கான். அவ்வளவுதான். ஏன்னா அவன பெர்ஃபார்மன்ஸ் டே வந்து கிசா தான் இன்னைக்கு. அது வேணா உண்மைதான். தி டே ஆஃப் கிசா அது என்னாலே புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பிரேவான ஒரு கேம் கிடைச்ச ஒரு வெற்றி. நானே ஹாப்பி தான் கிசா. நான்லாம் நீ இப்படி எல்லாம் இவ்வளவு துணிவா இருப்ப, இவ்வளவு விளையாடுவ, இப்படிலாம் பேசுவேன்லாம் ஃபர்ஸ்ட் டைம். நானே இத்தனை வருஷம் வாரல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். உனக்கு நான் அமைஞ்சிருச்சுடா கிசா. அந்த டீம் வெறியா அமைஞ்சிருச்சு. விடாத அந்த டீம் அப்படியே பிடிச்சி மேல வந்துரு. ஸ்லாட் ஒன்னு வந்துரு. ஜிம் இல்லையா இந்த வாரம்? தெரியல ப்ரோ. கேக்குறேன் ப்ரோ. அவர் எங்க வெளில போறான். அவனை அதனாலதான் எடுக்காதீங்கன்ற. அவன் அவைலபிள் இருக்க மாட்டான். அவன் ஊர் சுத்தி அவன் வந்து ஜிம்முக்கு போறது, பார்ட்டிக்கு போறது, கிளப்புக்கு போறதுன்னு அவனுக்கு அந்த டிசிப்ளின் இருக்காது. அதனாலதான் ப்ரோ அதே டீம்ல விளையாடிட்டு. வேற யாராவது ஒருத்தர் நல்ல பிளேயரா ஸ்கைவோப் எடுத்துக்கிறியா? ஸ்கைவோபி இல்ல இல்லன்னா இவன் ஓகே. நான் சொல்லமான்னு தெரியல. சொல்லுங்க. ஐவரி ஒரு டீம் கேக்குறான். வேணாம் ஐவரி ஸ்பாயிலர் ஆயிரும். மட்ட ஸ்பாயிலர் அவன் கருமோ. அவன் ஐவரி ஒரு டீம் கேக்குறான். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா போட்டுடலாம். ஐவரிய போட்டலாமா? நீங்க ஐவரி 36 தொடர் தோல்விக்கு அப்புறம் ஐவரி வந்துதான் ஒரு வெற்றி வந்துச்சு. 2.0 ஐயோ இருட்டு. ஐவரி வந்து ப்ரொவோக் பண்ணி மாத்தாம இருக்கணும். வெற்றிக்காக விளையாண்டா கண்டிப்பா ஐவரி ஜெயிச்சிருவான். ஐவரியோட கேட்டுக்கிறேன் ப்ரோ. ரோன் ப்ரோ நீங்களே ஃபேரா சொல்லுங்க. ரோன் ப்ரோ இவ்வளவு பக்காவான டீம் வச்சுட்டு 36 தடவை 2 தடவை தோப்பாங்களா ரோன்? அது மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்க மனசு தொட்டு கரெக்ட் தான் ப்ரோ. இல்ல ப்ரோ இவர் சொல்றாருல நாங்க எங்க ஜெயிச்சோம் ட்ராஃபி. வார் ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸியா மதன் ப்ரோ? முடியவே முடியாது. வாய்ப்பே ப்ரோ. நான் டம்மி டீம் வெச்சு நான் ஜெயிச்சேன். வாய்ப்பே இல்ல. நாங்க ஜெயிச்சோம். தம்பி பீட்ஸ் என்ன ஸ்லாட்? கிசா பீட்ஸ் என்ன ஸ்லாட்? 2வது 3வது முன்னாடி 2வது வந்தாங்க. அது வரைக்கும் 3வது. நாங்க ஸ்டார்ட் நீங்க இருந்தீங்களா? ட்ராஃபி ஜெயிச்சோம். நீங்க ஜெயிச்சீங்களா? நீங்க என்ன ப்ரோ சம்பந்தமே இல்லாம ஐவரி கிரைன்னு எனக்கு புரியல ப்ரோ. சிரிப்பு தான் வருது. அது எப்பயும் போடுறதானே இவரு. நீ ஜெயிச்சாலுமே போடுவாங்க. உனக்கு தெரியுமா தெரியாது? அது அதெல்லாம் வந்து சகஜமாயி போச்சு. பதில் கொடுப்ப நீ இல்ல யூசுவலா என்ன பதில் கொடுப்ப? ப்ரோ எனக்கு இந்த டீம் வச்சிட்டு ஜெயிக்கிறத தவிர நான் என்ன பண்றது சொல்லுங்க. எனக்கு கோவம் தான் வருது. ஐவரி இவங்க எல்லாமே நல்ல பிளேயர்ஸ் தான்டா. உனக்கு இதை விட பெட்டர் பிளேயர்ஸ் யாரா உனக்கு? நல்ல பிளேயர்ஸ் தான். நல்ல பிளேயர், டோனி நல்ல பிளேயர். ஜெயிக்கிறதுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணனும்ன்றீங்க. ஆமா நீ வந்து வார் ஜெயிக்கணும். எனக்கு நீ ஜெயிக்கிறது தான் முக்கியம். நீ ஸ்பாயிலர் தான் பாத்துட்டு நீ ஸ்பாயிலர் உன்னோட பெட்டரா யார் ஆட முடியும்? நீ தான் ஸ்பாயிலர். நானே சொல்லுவேனே
எனக்கு தான் தெரியும் 36 மறக்கணும்னாக்க இந்த சீசன் டிராஃபி நீங்க வின் பண்ணாதான் டிராஃபி வின் பண்ண பாருங்க. முதல் முறையா டிராஃபி வின் பண்ண பாருங்க. இது வரைக்கும் டிராஃபி கண்ணிலே பட்டது இல்ல உங்களுக்கு. நீ இப்ப ஸ்பாயில் பண்ணி நீ வந்து ரைவல்ரி எடுத்து பண்ணுன்னு வச்சுக்கோங்க. யூ ஹேவ் டு வெயிட் another month or two to even try for a trophy. அந்த வாய்ப்பே இல்ல. ஏண்டா ஆறுக்கும் அந்த 36ங்கிறது இன்னொரு 60 days 90 days ஞாபகம் இருக்கும். அது மறக்கணுமா இது பண்ணணுமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. வாய்ப்பு கைக்கு பக்கத்துல வந்து விட்டா மாதிரி கணக்காவே இல்ல. என்னடா 3 வெற்றி எடுக்க மாட்டீங்களா ஒரு நாளைக்கு? அன்னைக்கு ஒரே வாரத்துல 4 வெற்றி எடுத்தியாடா? போடுறா இந்த வாரம் ஒரு 4 வெற்றியை போடுறா. அட ஐவரி லவுடே நாளைக்கு டுவோ வார்டா. நீயும் டரோனியும் தானே டுவோ வார்ட கிங்கு. நாளைக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாவே இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான்டா. இவன் சொல்றான்ல இந்த மாதிரி வந்து இவங்க 2 பாயிண்ட் எடுத்து நான் கீழே இருக்கிறேன் அப்படின்னு. நாளைக்கு நீ ஜெயிச்சுனா நம்பர் 1 இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான்டா ஸ்லாட் 2க்கு. அதை கவனிடா. அதான் சொல்றது. ஐவரி ஒண்ணு மாத்துறாங்க. ஐவரி வேற பக்கம் மாத்துறாங்க. வேற பக்கம் ஒரு டம்மி பாபா இழுக்கிறாங்க. ஏய் வா ஆஜா வா சண்டைக்கு வா அப்படின்றாங்க. மாறாத வெற்றி நோக்கி போ. டம்மி டீம் யார் டார்கெட் பண்ணுவாங்க சொல்லுங்க ப்ரோ.